தமிழர்களின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இரணைமடு குளம் கிளிநொச்சியில் அமைந்திருக்கின்ற இரணைமடு குள நீர் யாழ்ப்பாணம் போகுமா? இரணைமடு குள நீரை யாழ்ப்பாணம் எவ்வாறு கொண்டு செல்வது? கிளிநொச்சிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இருக்கின்ற தூரத்தில் அதற்கு இடையில் அமைந்துள்ள உவர்நீர் பிரதேசங்களை எவ்வாறு நன்னீர் பிரதேசங்களாக மாற்றுவது? அந்த பிரதேசங்களை நன்னீர் பிரதேசங்களாக மாற்றுவதன் மூலம் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். உமையாள்புரம், ஆனரவு, தட்டுவன்கொட்டி, ஜக்கச்சி, பளை, கட்டைக்காடு, வெற்றிலைக்கேணி போன்ற பிரதேசங்களில் அமைந்துள்ள கடல் நீர் ஏரிகளை நன்னீராக்குவதன் மூலம் அப்பிரதேச மக்களுக்கு குடிநீருக்கு நன்னீர் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகளை ஏற்படுத்த முடியும். அதேவேளை இத்திட்டத்தை அங்கிருந்து யாழ்ப்பாணம் நகர்த்துவதன் ஊடாகவும் யாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு நன்னீர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். தமிழரின் அரசியல் குரல், தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கு, தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம், தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ். சசிகரன். இரணைமடு குளநீர் யாழ்ப்பாணம் கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் நீண்ட காலமாக முன்னெடுக்கப்படுகின்றது. இரணைமடு குளநீரை யாழ்ப்பாணம் கொண்டு செல்வது சரியா பிழையா என்ற கேள்விகள் பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் உருவாகியிருக்கின்றது. கடந்த காலத்தில் இது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட செயல் திட்டமாக மாற்றப்பட்டது. அரசியல் லாபங்களுக்காக இச்செயல் திட்டம் முரண்பாடுகளினால் இடைநடுவில் நிறுத்தப்பட்டது. சில அரசியல்வாதிகள் அரசியல் லாபம் தேடியதனால் இதன் நன்மைகள் மக்களுக்கு கிடைக்காமல் போயின. வாக்கு என்ற ஒன்றை மட்டும் இலக்காக கொண்டு சிலர் அரசியல் லாபம் தேடி இரணைமடு குள நீரை சரியாக பயன்படுத்துவதற்கு தடையாக இருந்தனர். இரணைமடு குள நீர் யாழ் குடாநாட்டு மக்களுக்குத்தான் சென்றடைய வேண்டும் என்பது அர்த்தமல்ல. இதை எங்களுடைய அரசியல்வாதிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை குழப்புகின்ற அரசியல்வாதிகள் யாழ்ப்பாணத்துக்கான நீர் என்றால் அது குடாநாட்டு மக்களுக்கான நீர் என்று மக்களை குழப்பி அரசியல் தேடுகின்றார்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் பல பிரதேச மக்களுக்கும் நன்னீர் தேவை. பல பிரதேச மக்களும் நன்னீருக்கு தவிக்கின்றார்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற பல பிரதேச மக்களுக்கும் நல்ல நீர் கிடைப்பதற்கு இரணைமடு குளம் வழிசமைக்க வேண்டும். வடக்குக்கான ஆறு என்ற செயல் திட்டத்தில் இரணைமடு குளத்தின் நீர் வடஓதிக்கு செல்வதற்கு அனைவரும் நிதானமாக யதார்த்தபூர்வமாக சிந்தித்து இரணைமடு குள நீரை பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். கண்டாவளை பிரதேசத்தில் இருக்கின்ற விவசாயிகளின் மனங்களை வென்று அவர்கள் இத்திட்டத்தின் மூலம் பாதிக்கப்படாமல் இந்த நீர் எவ்வாறு வடக்குக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது பற்றி எல்லோரும் பரிசீலிக்க வேண்டும். அதேவேளை இரணைமடு குளத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதன் மூலம் மாங்குளம் பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கருத்து கூறப்படுகின்றது. மாங்குளம் பிரதேச அண்டிய பிரதேசங்களில் மக்களின் குடியிருப்புகள் பாதிக்கப்படும் என்ற கருத்தும் முன்மொழியப்படுகின்றது. அதேவேளை கண்டாவளை பிரதேசத்தில் இருக்கின்ற வயல்களுக்கு நீர் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகின்றது. இரண்டு பிரச்சனைகளையும் தாண்டி பல பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கின்ற பகுதிகளை எவ்வாறு நன்னீராக்குவது என்ற செயல் திட்டத்தை முதலில் கையில் எடுத்து செயல்படுத்த வேண்டும். அங்கிருந்து யாழ்ப்பாணத்துக்கு நீரை கொண்டு செல்வது பற்றி சிந்திக்கலாம். முதலில் பல பிரதேசத்தை ஒரு நன்னீர் பிரதேசமாக மாற்றுவது, உவர்நீரிலிருந்து அதனை எவ்வாறு பாதுகாப்பது என்ற செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இதற்கு அரசியல்வாதிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது ஒரு நாகரிகமற்ற இழிவான செயலாகவே இருக்கின்றது. இரணைமடு குளநீரை வடக்குக்கு கொண்டு செல்வது என்ற திட்டத்திற்கு
இதை பற்றி கதைப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களும் இந்த நீரை பயன்படுத்த வேண்டும் என்பது யாராலும் தடுக்க முடியாத ஒரு விடயமாகும். மலைப்பிரதேச மக்கள் நன்னீர் வருவதற்கு இரணைமடு குளம் எதிர்காலத்தில் பாரிய ஒத்துழைப்பினை வழங்குகின்ற குளமாக இருக்கின்றது. மலைப்பிரதேசம் குறிப்பாக கரைச்சி பிரதேசத்தில் இருக்கின்ற உமியாள்புரம், பரந்தன், ஆனையரவு, கட்டைக்காடு, வெத்திலைக்கேணி, யக்கச்சி போன்ற பிரதேசங்கள். இப்பிரதேசங்களில் காணப்படுகின்ற நீரேரிகள் நன்னீர் ஏரிகளாக மாற்றுவதற்கு இரணைமடு குளத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர் பயன்படுத்தப்பட வேண்டும். இப்பிரதேசங்களில் நீரை மறைத்து இங்கிருக்கின்ற உவர்நீரை நன்னீராக்குவதற்கான திட்டம் முதலில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இத்திட்டத்திற்கு கிளிநொச்சி விவசாயிகளும் தடை விதிக்கக்கூடாது. கிளிநொச்சி விவசாயிகள் பாதிக்கப்படாமல் அரசு அதிகாரிகள் இவ்விடயத்தை கையாள வேண்டும். குள நீரை பயன்படுத்தி ஒரு செயல் திட்டம் ஆரம்பிப்பது என்றாலே ஒரு பிரச்சனை உருவாகி விடுகின்றது. இதனை அரசியல்வாதிகள் அரசியலாக்கி விடுகின்றார்கள். அந்த திட்டம் என்ன என்பது பற்றி பரிசீலிப்பதற்கு கூட பலருக்கு உடன்பாடு இல்லை. எடுத்தெடுப்பில் அது அரசியல் மயப்படுத்தப்படுகின்றது. ஒரு திட்டத்தை பரிசீலித்து அதன் சரி பிழை கூட சிந்திப்பதற்கு அவர்கள் அவகாசம் கொடுக்கின்ற மனநிலை கூட கிளிநொச்சியில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு இல்லை என்பது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். திட்டத்தில் என்ன இருக்கின்றது, அதன் நன்மை என்ன, அதன் தீமை என்ன, அதன் சாதகத்தன்மை என்ன, பாதகத்தன்மை என்ன என்பது பற்றி ஆராய்ந்து அதற்கான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். கிளிநொச்சி குளத்தில் இருக்கின்ற நீரை நேரடியாக யாழ்ப்பாணம் கொண்டு செல்வது பற்றி நான் இக்காணொலியில் கதைக்க வரவில்லை. கழிவு நீர் பற்றியே நான் இங்கே கதைக்கின்றேன். எது ஒவ்வாறு இருந்தாலும் ஒரு செயல் திட்டம் ஆரம்பிப்பதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கின்றது. முதலில் செயல் திட்டத்தை தொடங்க முற்பட்டாலே அரசியல்வாதிகள் குழப்பத்தை விளைவிக்கின்ற மனநிலையில் இருக்கின்றார்கள். இந்த நிலை மாற்றமடைய வேண்டும். சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள், துறைசார் நிபுணர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு சாதகமான முடிவை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. விவசாயிகளும் பாதிக்கப்படாமல் கிளிநொச்சி குளத்துக்கு வடக்கே இருக்கின்ற மக்களுக்கும் குடிநீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்காகவே இந்த ஆறுமுகம் திட்டம், பொறியியலாளர் ஆறுமுகம் என்பவரினால் உருவாக்கப்பட்ட திட்டமே ஆறுமுகம் திட்டம் என குறிப்பிடப்படுகின்றது. இது வடக்குக்கான ஒரு ஆறு என்ற பெயரில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இத்திட்டத்திற்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற பொறியியலாளர்கள் முயற்சிக்கின்றார்கள். அவர்களுடைய ஆதரவோடு இத்திட்டம் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதற்கான நிதியை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் எல்லோரும் சேர்ந்து இயங்க வேண்டும் என்பதே இக்காணொலியூடாக நான் கேட்டுக்கொள்கின்ற விடயமாக இருக்கின்றது. ஆறுமுகம் திட்டத்தின் கருப்பொருளில் யாழ்ப்பாணத்துக்கான ஓர் ஆறு என்ற செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு குளத்தில் இருக்கின்ற மக்களும் அரசும் இணைந்து ஒரு திட்டத்தை உருவாக்கி அதற்கான நிதியை கண்டுபிடிப்பதற்கான சூழல்களை உருவாக்க வேண்டும். அதனூடாக இரணைமடு குளத்துக்கு வடக்கே இருக்கின்ற பிரதேசம் நன்னீர் பிரதேசமாக மாற்றுவதன் ஊடாக எதிர்காலத்தில் வடக்குக்கான நீர் விநியோகம் ஒரு பொருத்தமான திட்டமாக முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். ஒரு நன்னீர் நீர்த்தேக்கம் உருவாக்கப்பட வேண்டும். அது ஆனரவு பிரதேசத்தை அண்டிய பிரதேசங்களில் இந்த நீர்த்தேக்கம் உருவாக்கப்பட வேண்டும். இதன் மூலம் ஆனரவை சுற்றியுள்ள பிரதேசங்கள் நன்னீர் பிரதேசமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த செயல் திட்டத்துக்காவது அரசியல்வாதிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே எதிர்காலத்தில் இரணைமடுவிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சிறந்த முகாமைத்துவம் செய்யப்பட்டு அது மக்களுக்கு பயன்படுத்துவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் இக்காணொலியூடாக கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ச்சியாக இக்காணொலியில் யாழ்ப்பாணத்துக்கான ஓர் ஆறு என்ற நிகழ்ச்சி திட்டத்தின்
உள்ளடக்கத்தையும் இணைத்துக் கொள்கின்றேன். யாழ்ப்பாணத்திற்கான ஓர் ஆறு என்ற திட்டம் தற்போது இலங்கை அரசின் கவனத்தில் உள்ளது. இதன் நோக்கம் இலங்கையின் வடபாகத்தில் இருந்து நீரினை யாழ் குடாநாட்டு ஏரிகளூடாக கொண்டு சென்று அங்குள்ள நீர்வள நிலையை மேம்படுத்தலும் தரை நீரில் உவர்த்தன்மை ஊடுருவலை குறைப்பதுமாகும். வாழ்க்கை தேவைக்காக கிடைக்க வேண்டிய நன்னீர் அளவினை அதிகரிக்கவும் நீர்ப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக நீர்நிலைகளை மேம்படுத்தவும் இலங்கை பொறியியலாளர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர். இதற்காக உவர்நீர் ஏரிகளுக்கும் கடலுக்கும் நடுவே தடுப்புகளை ஏற்படுத்தினர். இலங்கையின் வடபிரதேசத்தில் இருந்து நீரினை யாழ்ப்பாணத்திற்கு திசை திருப்பவும் முயற்சித்தனர். இவ்வாறான முயற்சிகள் 17ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்தன. நீர்ப்பாசன திணைக்களத்தின் வடபகுதிக்கு 1954இல் பிரதிப்பணிப்பாளராக இருந்த ஆறுமுகம் அவர்கள் தயாரித்த ஆறுமுகம் திட்டம் அதில் ஒன்றாகும். நன்கு அறியப்பட்ட அத்திட்டத்தின் மறுபெயர் யாழ்ப்பாணத்திற்கான ஓர் ஆறு என்பதாகும். தற்கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வகையில் மேம்படுத்தப்பட்ட புதுமை திட்டம். ஆறில்லா ஊருக்கு அழகு பால் என்பது ஔவையின் வாக்கு. யாழ்ப்பாணத்தில் ஓர் ஆறு இல்லை என்பது எமது துரதிர்ஷ்டமே. அழகுபடுத்துவதை தாண்டி யாழ்ப்பாணத்தின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளை பூர்த்தி செய்யவும் தரிசு நிலங்களாக மாறிக்கொண்டு வரும் விவசாய நிலங்களை மீட்டெடுக்கவும் இவ்வாறு இன்றியமையாததாக காணப்படுகிறது. யாழ் குடாநாடு வடமராட்சி நீரேரி, உப்பாறு நீரேரி மற்றும் ஆனையிறவு நீரேரி என 3 நீரேரிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. இதில் ஆனையிறவு நீரேரி யாழ்ப்பாணத்திற்கு வெளியிலும் ஏனைய 2 யாழ்ப்பாணத்திற்குள்ளேயும் காணப்படுகின்றன. வன்னி நிலப்பரப்பிலிருந்து பெருமளவு வெள்ள நீரினை ஆனையறவு நீரேரியில் வெளியேற்றுகின்ற பிரதான ஆறாகிய கனகராயன் ஆற்றினையும் ஏனைய சிறிய ஆறுகளாகிய நெத்தலியாறு, பிரமந்தனாறு, தேராவிலாறு என்பவற்றினையும் இணைத்து முள்ளியான் வாய்க்கால் ஊடாக வடமராட்சி நீரேரியிலும் உப்பாறு நீரேரியிலும் கலக்கச் செய்து பின் கடலுடன் இணைப்பதே யாழ்ப்பாணத்திற்கான ஓர் ஆறு. இன்றைய கால சூழ்நிலையில் இயற்கை, சூழலியல் மற்றும் சமூக காரணங்களின் அடிப்படையில் கருத்தில் கொள்ளும் போது ஆனையிறவு கடல் நீரேரியை நன்னீரேரியாக மாற்றுவது பொருந்தாத ஒன்றாக காணப்படுகிறது. ஆனால் யாழ்ப்பாணத்திற்கான குடிநீர் தேவையையும் பல விவசாய நிலங்களுக்கு நீர் வழங்கி பயிர்ச்செய்கையை உறுதிப்படுத்தி விளைச்சல்களை அதிகரிக்க வேண்டிய தேவையும் தரிசு நிலங்களாக மாறிய மற்றும் மாறிக்கொண்டிருக்கும் விவசாய நிலங்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவையும் பொருளாதார நிலையில் மேன்மையடைய ஒருங்கிணைந்த முறையில் நீரினை முகாமை செய்ய வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முன்மொழியப்படும் இத்திட்டமானது இனங்காணப்பட்ட பிரச்சினைகளுக்கும் எதிர்நோக்குகின்ற சவால்களுக்கும் மிகப்பெரிய இலகுவான தீர்வு பொறிமுறைகளை தன்னகத்தே கொண்ட தனித்தன்மையும் புதுமையும் கொண்ட ஓர் பொறியியற் திட்டமாகும். 4 ஆறுகள் மூலமும் மொத்தமாக 200 மில்லியன் கனமீட்டர் நீர் ஆனையறவு நீரேரியை சென்றடைகிறது. இதில் கனகராயன் ஆறு மூலம் மட்டும் சராசரியாக 70 மில்லியன் கனமீட்டர் நீர் ஆனையறவு நீரேரியை சென்றடைகிறது. இதில் 35 மில்லியன் கனமீட்டர் நீரினை பயன்படுத்த இத்திட்டம் வழிவகுக்கிறது. அதாவது 17.5% திசை திருப்பப்படுகிறது. திட்டம் 1. யாழ் குடாநாட்டுக்குள் உள்ள ஏரிகளில் பருவமழை காலங்களில் மட்டுமே நீர் காணப்படுகிறது. வறண்ட மாதங்களான ஆடி, ஆவணி, புரட்டாதி மாதங்களில் கடல் நீரானது நுண்குழல் செயற்பாட்டினால் மேலெழுந்து சூரியனால் ஆவியாக்கப்பட உப்பு துகள்கள் ஏரியின் அடியில் தங்கிவிடுகின்றன. ஆடி, ஆவணி மற்றும் புரட்டாசி மாதங்களில் 300 மில்லிமீட்டர் நீரினை தக்க வைத்தால் உப்பு நீர் மேலே வராமலும் உப்பு படிவதையும் தடுக்க முடியும் என்பதுடன் நன்னீர் வில்லையையும் உருவாக்க முடியும். வடமராட்சி கிழக்கு நீரேரியில் மேற்போன்ற நடவடிக்கையை மேற்கொள்ள 6 மில்லியன் கனமீட்டர் நீர் தேவை. ஆனால் இதன் பின் நிலத்தடி நீர் இழப்புக்கு பிறகு 18 மில்லியன் கனமீட்டர் நீரினை விவசாய தேவைக்காக இதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். திட்டம் 2. ஆனையறவு நீரேரியின் ஒரு சிறு பகுதி 900 ஹெக்டேயர் இயற்கையான தாவரங்களை கொண்ட ஈரநிலமாக மாற்றப்பட்டு நீரானது அதனூடாக அனுப்பப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு எக்கச்சியில் ஓர் நீர்த்தேக்கத்திற்கு
300 மில்லியன் லீட்டர் ஒரு நாளைக்கு நீர்ப்பம்பி மூலம் அனுப்பி சேமிக்கப்படும். அதிலிருந்து சுமார் 500 தொடக்கம் 750 ஹெக்டேயர் விவசாய நிலத்தில் பல பயிர்களின் கீழ் நீர்ப்பாசனம் செய்யவும், வடமராட்சி கிழக்கு நீரேரிக்கு தேவையான 6 மில்லியன் கனமீட்டர் நீரினை வழங்கவும், ஆனையரவு நீரேரியின் புறநிலத்தில் நன்னீர் மற்றும் கடல் நீரை கலந்து மீன் வளர்ப்பு செய்யவும், ஆனையரவு நீரேரியை சுற்றியுள்ள தரிசு நிலங்களில் கால்நடைகளுக்கு மிகவும் பொருத்தமான உப்பு நீருக்குரிய புதர்களை வளர்க்கவும் யக்கச்சியில் சேமிக்கப்பட்ட நீர் பயன்படுத்தப்படும். திட்டம் 3. இரணைமடுவின் கீழே வட்டக்கச்சியில் ஒரு பரவலான சிறு நீர்த்தேக்கமாக தேங்குகின்ற நீரானது 200 மில்லியன் லீட்டர் ஒரு நாளைக்கு என்கின்ற விகிதத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட வாய்க்காலுக்கு நீர்ப்பம்பி மூலம் அனுப்பப்பட்டு இரணைமடு குளத்தின் கீழுள்ள D3 வயல் நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் மேற்கொள்ளப்படும். இதனால் இரணைமடு நீர்த்தேக்கத்திலேயே ஏறத்தாழ 6 மில்லியன் கனமீட்டர் நீரை சேமிக்க முடியும். மேலும் D3 முறையில் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அதிகமாக உந்தப்பட்ட நீர் ஊரியனின் உள்ள ஓர் சமநிலை நீர்த்தேக்கத்தில் சேமிக்கப்பட்டு இரணைமடுக்கு கீழே 800 ஹெக்டேயர் மானாவரி வயல் நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் மேற்கொள்ளப்படும். திட்டம் 4. ஒரு நாளைக்கு 24 மில்லியன் லீட்டர் எனும் அடிப்படையில் 9 மில்லியன் கனமீட்டர் நீர் யாழ்ப்பாண குடிநீர் வளங்களுக்கு தேவையாக உள்ளது. தாளையடி கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம் மூலம் பெறக்கூடிய இந்த 9 மில்லியன் கனமீட்டர் நீரினை திட்டம் 3 மூலம் 6 மில்லியன் கனமீட்டர் நீரினையும் 3 மில்லியன் கனமீட்டர் நீரினை இரணைமடு வான் பாய்வதற்கு முன் முதல் 4 மாதங்களுக்கு வழங்க முடியும். இரணைமடு சராசரியாக 2 வருடத்திற்கு ஒரு முறை வான் பாயும். இன்னொரு விதமாகச் சொன்னால், கிளிநொச்சி விவசாயிகளுக்கு வான் பாயும் வருடங்களில் எந்த விதமான இழப்பும் இல்லை. இரணைமடு வான் பாயாத வருடங்களில் யாழ்ப்பாண குடிநீர் வளங்களுக்கு கொடுக்கப்படும் கிளிநொச்சி மாவட்ட உற்பத்திக்காக கருதப்படும் நீரானது மற்ற மானாவாரி நிலங்களில் பயன்படுத்தப்படும் கூடுதல் நீர் சேமிப்பிலிருந்து கிளிநொச்சி வயல்களுக்கு ஒதுக்கீட்டிற்கு கணக்கிடப்பட்டு தீர்வு செய்யப்படும். மேலும் கீழே வெள்ள அனர்த்தத்தை தவிர்ப்பதற்காக ஒரு வான்வெளியை வைத்திருப்பது திட்டம் 2 நீரை சேமிப்பதை மேம்படுத்தும். கிளிநொச்சி விவசாயிகளுக்கு எவ்வித நீர் இழப்பும் இல்லாமல் 9 மில்லியன் கனமீட்டர் நீரை யாழ்ப்பாண நீர்வளங்களுக்காக வழங்க முடியும். இத்திட்டத்தின் நன்மைகள். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் உள்ள சமூகத்தின் சிறந்த நன்மைக்காக ஒரு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை இத்திட்டம் வழங்குகிறது. யாழ் குடாநாட்டில் நிலத்தடி நீர்நிலைகள் மற்றும் மேற்பரப்பு நீர் ஆதாரங்களை புத்துயிர் அளிப்பதும் யாழ்ப்பாண நீர்வளங்கள் திட்டத்திற்கு நீரையும் வழங்குவதும் முன்மொழியப்பட்ட திட்டத்தின் முதன்மையான நன்மையாகும். அத்தோடு வடமராட்சி கிழக்கு நீரேரியில் உப்புத்தன்மையை இல்லாமல் செய்தல், வடமராட்சி கிழக்கு நீரேரியில் பயன்படுத்தக்கூடிய நீர் ஆதாரங்களை உருவாக்குதல், தரிசு நிலங்களை மீட்டெடுத்து மீண்டும் விவசாய நிலமாக்குதல், நீரேரியை சுற்றி நன்னீர் மீன் வளர்ப்பை மேம்படுத்துதல், அருகிலுள்ள சிறு குளங்களின் மூலம் நீர்ப்பாசன விநியோகத்தை உறுதிப்படுத்தல், கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட விவசாய உற்பத்தி திறன் அதிகரித்தல், திருவியாறு ஏற்று நீர்ப்பாசன திட்டத்திற்கு திறமையான மின்சார சேமிப்பு, தரிசு புறநிலத்தை பயன்படுத்தி கால்நடைகளுக்கான மேம்பாடு, இரணைமடு நீர்த்தேக்கம் மற்றும் கனகாம்பிகை குளத்தில் வெள்ள அனர்த்த தணிப்பு. இத்திட்டத்திற்கான மதிப்பீடு. இத்திட்டத்தின் செயற்பாட்டுக்கு தேவைப்படும் முதலீடு $260 மில்லியன் என்றும் வருடாந்த செயலாற்றலுக்கான செலவு $3.9 மில்லியன் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. பல மகத்துவமான நன்மைகளை கொண்ட, சூழலுக்கு எதுவித எதிர்மறை விளைவுகளை வழங்காத, சமூக சிக்கல்களை தோற்றுவிக்காத, பொருளாதார ரீதியில் லாபகரமான இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்த முயல்வோமாக. இத்திட்டம் பற்றிய மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள மற்றும் உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள www.river4jaffna.com
தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சேனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம். இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடகத் தளமாகும். இவ்தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். அதேவேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள். அப்பொழுது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும். எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ். சசிகரன்.